தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காலம்மா அவர்கள் வகுத்திருந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த கொள்கை அரசியல் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை தெரிவித்திருந்தேன். இப்பொழுதும் அதே அரசியலை நான் முன்னெடுப்பேன் என்று சொல்லி அந்த அரசியல் பாதையில் என்னுடைய அரசியல் வழக்கு தொடரும் என்று தெரிவித்துள்ளேன். உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடத்திற்கு வாய்ப்பு தராதனாலதான் நீங்க வீசி கலந்து வெளியே வந்துட்டீங்களா? அதாவது நான் தேர்தலில் அதாவது வேட்பாளர் அறிவித்ததிலிருந்து தேர்தல் முடிந்ததிலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்தது நான் விடுதலை சிறுத்தை தான் இருந்தேன். நான் சீட்டு தரேன்னு சொல்லி நான் கட்சியிலிருந்து வெளியே வரல. அதுக்கப்புறமேல என்ன நடந்ததுன்னு சொல்லி மீடியா எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். நானும் ஒரு மீடியா ஒரு ஆள் தான். அதனால் சீட்டுக்காக நான் கட்சி விட்டு வெளியேறல. அதுக்கப்புறமேட்டு நடந்த ஒரு சில அரசியல் நகர்வுகளால நான் வெளிவரக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு நானும் வெளியே வந்திருக்கேன். முடிவுக்கு அப்புறம் திருமாவளவன் எதனால மாற்று ஒரு சிந்தனைக்கு போனார்? தாவேக்காக்கு எதுக்காக ஆதரவு கொடுத்தாரு? நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். சார், இன்னும் விடுதலை சிறுத்தையில நிறைய பேர் வரதுக்கு இருக்காங்களா உங்களோட? இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசப்பட்டதா அவங்க கிட்ட அதை பத்தி? இரு தம்பி, ஒருத்தரும் கேட்கணும் தம்பி. அது விசிகாவுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த நிலைப்பாடு இது ஒரு மாநில அரசு தான். இது ஒன்றிய அரசிலே அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதியும் அனைத்தும் நம்முடைய எழுச்சிதமருக்கு இருக்கு. அப்படின்னா கொள்கை மாறாம இருக்குன்னா அப்போ ஒன்றிய அரசிலேயே ஒரு மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாமா? அவரு தாவேக்காக்கு ஆதரவு தரணும்னு ஏதாவது பேசினாரா முன்னாடி உங்ககிட்ட? ஏதாவது கட்சி நிர்வாகி? இல்ல பேசல. உங்களோட விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறவங்க முக்கிய தலைவர்கள் வர இருக்காங்களா? பெரியாரையும் அம்பேத்கரையும் தாவேக்கத்தை விஜய் அவர் முன்னிறுத்தி அரசியல் பண்றாரு. அது தவறு இல்லையே? அது பேரளவில் தான் பெரியாரையும் அம்பேத்கர் முன்னிறுத்துறான்னு சொல்லி அவர் விஜய் சொல்றாரு. ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நிருபர் அண்ணன் நேஷனல் கேள்வி கேட்கறீங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் விஜய் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. பிஜேபி கூட உறவு இருக்குன்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. 3 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு. உங்களுடைய விலகல் கடிதத்திலே நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அப்பப்போ அவருடைய ஸ்டாண்டை மாத்திட்டே இருக்காரு. பேஸ்புக்ல ஒண்ணு பேசுறாரு, டிவி விவாதத்துக்கு ஒண்ணு பேசுறாரு, அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாரு. என்ன ஆச்சு? திருமாவளவனுக்கு என்ன ஆச்சு? நீங்க கிட்ட பாத்துருக்கீங்க. அதாவது இந்த ஊடகம் தான் பேசத்த ஊடகம் தான் வெளியிடுறீங்க. ஊடகம் மூலியமா தான் வெளி உலகம் தெரியுது. இது ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியது இல்லையா தம்பி? அது நமக்கு தெரிஞ்சது தானே. அடுத்த கேள்வி என்னப்பா? அது நீங்க தலைவர் ஏழுமலை அணங்கிறது அவரு தான் கேட்கணும். நீங்க அதான் கூட இருந்தோம்பா. கூட இருந்து இருக்கிற அந்த அரசியல் செயல்பாடு சரின்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். இல்ல அவர் சொல்ல வேண்டிய பதிலுக்கு அவர்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். வராங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறான். இப்போ அதாவது விடுதலை சிறுத்தைக்கும் எழுச்சி தமிழருக்கும் என்னுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. 2016 காலகட்டங்களில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ மிகப்பெரிய பேரணி எது நடத்தினாலும் அது எந்த ஊடகங்கள்லயும் அது பெட்டி செய்தியா கூட வராது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி எழுச்சி தமிழர்கிட்ட சொன்னதன் அடிப்படையில் வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பிச்சோம். வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மட்டும்தான் அனைத்து ஊடகங்கள்லயும் அதாவது விடுதலை சிறுத்தையை பற்றியும் வெளிச்சம் தலைவரை பற்றியும் நீங்க ஊடகங்கள்ல செய்திகள் வந்தது. அதாவது வெளிச்சம் தொலைக்காட்சி மூலியமா கட்சியுடைய நிகழ்வுகளை அதாவது 100% லைவ் செய்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த ஒரே ஊடகம் வெளிச்சம் தொலைக்காட்சி.
அந்த வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்து மிக எல்லா பங்களிப்பும் என்னுடைய பங்களிப்பு தான். வெளிச்சம் தொலைக்காட்சி அதாவது சேட்டலைட் உரிமைகிற கம்பெனி, அது முழுக்க முழுக்க என்னுடைய கம்பெனி. அந்த கம்பெனிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது என்னுடைய முழு பணத்துல, என்னுடைய சொந்த பணத்துல வாங்கப்பட்ட அந்த சேனல் இது. இப்ப நான் வந்து அந்த சேனலை வாங்கும்பொழுது இந்த சேனல் வந்து எழுச்சி தமிழுக்காக நான் வாங்கின சேனல் அப்படி சொல்லியிருக்கேன். அது அப்படி தொடரும். இப்போ மேடையில பேசும்போது செய்யூர் தொகுதிக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்களும் சொன்னீங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு செய்யூர் தொகுதிக்கு என்னென்னலாம் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, நீங்க எப்படிலாம் திட்டங்கள் கேட்டு வாங்கினீங்க. அவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு உங்களுக்கு ஏன் சார் வாய்ப்பு தரல? சார் வாய்ப்பு தரலன்றது வந்து நீங்க யாருக்கு அவரு தானே கேட்கணும். அது நீங்க வந்து எழுச்சி தமிழ் கிட்ட அவருக்கு ஏன் வாய்ப்பு தரல நீங்க கேளுங்க. இன்னைக்கு என் தொகுதியில போய் பாத்தீங்கன்னாக்கா என் தொகுதி வந்து 100% அது ஒரு தன்னறைவற்ற தொகுதியா வச்சிருக்கேன். அது சாலை வசதிகள் வந்து 100% சாலை போடப்பட்டிருக்கு. அது இப்போ அதாவது தலைவர் சொன்னதுக்கு நீங்க கேட்டீங்க. நீங்க அவ்வளோ அது இப்ப பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கடைக்கோடி பகுதி. அது ஒரு அரசு கல்லூரிக்கு கொண்டு போய் வச்சிருக்கோம். அந்த அரசு கல்லூரிக்கு வந்து இப்ப உடனடியாக இந்த நடப்பாண்டிலேயே வந்து 270 மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய அதாவது சட்டமன்ற உறுப்பினர் நிதியை கூட பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கல்விக்கு தான் நான் செலவு வச்சிருப்போம். நாங்க தலைவர்ன்ற முறை நீங்க கேட்டீங்களா, ஏன் எனக்கு வாய்ப்பு தரலன்னு கேட்டீங்களா? விளக்கம் கேட்டீங்களா? இல்ல நான் விளக்கலாம் கேட்கறேன். நீங்க கேளுங்க. நீங்க கேட்டு வந்து காட்டுமன்னார்கோவில் தொகுதியை சேர்ந்தவர் சிந்தனை சட்டமன்ற அவர் செய்யூருக்கு மாத்திருக்காரு. செய்யூர் தொகுதியை சொந்த ஊர தொகுதியை கொண்டவங்கள வேற தொகுதிக்கு மாத்திருக்காரு. இது மாதிரி ஏதாவது முரண்பாடு இருந்துச்சா சார்? அதுதான் நீங்க முரண்பாடு நீங்க சொல்லிட்டீங்கல்ல. இல்ல நிருபர் நீங்க முரண்பாடுன்னு கேக்குறீங்க. நீங்க அது முரண்பாடு தானே. கேள்வி எப்படி கேக்குறீங்க நீங்க? முரண்பாடு நினைக்கிறீங்க? முரண்பாடு தானே. அது வேட்பாளர் தேர்தலில் முரண்பாடு தான். நன்றி, வணக்கம். ஓகே சார்.